பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் மாயமாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாகவும் இணையதளத்தில் தகவல் பரவி வருகிறது. அது பற்றி பார்க்கலாம். காஷ்மீரில் கடந்த வாரம் பகல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த தாக்குதல் நாட்டையே உலுக்கிவிட்டது. அங்கு பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் இயற்கை அழகை ரசித்து வந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை குறிவைத்து இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற தாக்குதலை நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் குறித்து சமூக வலைதளத்தில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, கடந்த சில நாட்களாகவே அசீம் முனீரை காணவில்லை என்றும் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அவரது குடும்பத்தினர் எங்குள்ளனர் என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லையாம். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முனீர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த மாதிரியான செய்திகளை உறுதி செய்யவும் முடியவில்லை. ஜெனரல் அசீம் முனீர் திடீரென மாயமாகியுள்ளது இப்போது பல்வேறு கேள்விகளையும் எழுப்புவதாக இருக்கிறது. பகல்காம் தாக்குதலில் என்னதான் தனக்கு தொடர்பில்லை என பாகிஸ்தான் சொன்னாலும் கூட முதல்கட்ட தகவல்கள் பாகிஸ்தானின் தொடர்பு இருப்பதை காட்டுவதாகவே இருக்கிறது. இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தை வழிநடத்தும் ஜெனரல் அசீம் முனீர் மாயமாகி இருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஜனநாயகம் என்று சொல்லப்பட்டாலும் அங்கு எப்போதும் இராணுவத்தின் கைதான் ஓங்கி இருக்கும். இதன் காரணமாகவே இம்ரான்கான் இராணுவத்தை பற்றி பேசிய உடனேயே அவர் பதவியிலிருந்தே காலி செய்யப்பட்டார். அங்கு இராணுவ தளபதி என்பவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுப்பவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மாயமாகி உள்ளதுதான் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. மேலும் இதே அசீம் முனீர் பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முனீர் மாயமானது ஒரு பக்கம் இருக்க, தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தீவிரவாத அமைப்பின் செயல்பாடுகளிலும் கவனம் திரும்பி உள்ளது. பகல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே முதல் ஆளாக இவர்கள்தான் பொறுப்பேற்றனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பாவின் ஒரு பிரிவாகவே தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் கருதப்படுகிறது. ஆனால் சில நாட்களிலேயே திடீரென எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என டோனை மாற்றிவிட்டனர். பாகிஸ்தானுக்கும் இதற்கு தொடர்பில்லை என்பதை காட்ட அவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.